அனைவருக்கும் வணக்கம். நிறைய பேர்கள் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பெண்மணி தன்னுடைய 2 குழந்தைகளையும் கொலை பண்ணியிருக்காங்க. அது சம்மந்தமான கேஸ்க்கு தீர்ப்பு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. சாகும் வரை ஆயுள் தண்டனை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பந்தத்தை மீறிய தகாத உறவு. இதனுடைய இந்த உறவினால் மதி இழந்து அதுக்கு தடையாக இருந்த குழந்தைகளை கொல்றாங்க. எவ்வளோ பெரிய கொடுமை! எத்தனையோ பேர் குழந்தைகள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. அதுலேயும் குழந்தைகளை கொல்றதுக்கு எப்படி மனசு வருது? அதை விட இது ஒரு பெரிய விஷயமா? எத்தனையோ பேர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தை பிரிஞ்சு வேறு வழி இல்லாமல் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்னென்னா குடும்பத்தை பிரிஞ்சு வெளிநாடுகளில் போய் வேலை பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய மன சங்கடங்கள்லாம் சகிச்சுக்கிட்டு வேலை செஞ்சு ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து திரும்பி வராங்க. ஆனால் பெத்த குழந்தைகளை, அதுவும் பால்மனம் மாறாத குழந்தைகளை கொல்கிற அளவுக்கு துணிச்சல் வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு செயல். இது சம்மந்தமான தீர்ப்பு வந்திருக்கு. ஆனால் இந்த தீர்ப்பெல்லாம் நோ யூஸ். சாகுற வரைக்கும் அவங்களுக்கு கஷ்டம் இருந்தால் கூட அடுத்தடுத்து இது மாதிரி செய்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன இருந்தாலும் உயிர் பயம் அப்படிங்கிறது கிடையாது. உயிர் பயம் மரணம். மரண தண்டனை ஒன்று தான் இதுக்கு தீர்வாக இருக்க முடியும். ஆனால் நம்ம உலகம் முழுவதும் பார்த்திங்கன்னா மரண தண்டனை எதிர்த்து நிறைய பேர் குரல் கொடுத்துக்கிருக்காங்க. எப்படியா இருந்தாலும் சாக போகிறது இல்லை. அதனால் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரிக்க தான் செய்யும். அதாவது இந்த தொடர தான் செய்யும். அதனால் கடுமையான தண்டனைகள்லாம் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வளர்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. பெற்றோர்களுடைய வளர்ப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தாப்பில் இந்த சமுதாயம் தான் ஒருத்தன் எப்படி ஆகணும் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணுறதுல இந்த சமுதாயத்துக்கு நிறைய பங்கு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சினிமா அப்படிங்கிறது எல்லா விதத்துலேயும் ஒரு கட்டுப்பாடு இருந்தால் தான் கட்டுப்பாடான சமுதாயம் மக்கள் உருவாக முடியும் அப்படிங்கிறது தீர்மானமான ஒரு விஷயம்.